ஜோ கிச்சனோட சுதந்திர தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்றைக்கி சுதந்திர தின ஸ்பெஷலாக நான் ஒரு 3 விதமான பேலியோ ரைஸ் செஞ்சு காமிக்க போகிறேன். ட்ரை கலர் ரைஸ், நம்ம ஃப்ளாக் கலர்லேயே இருக்கும். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐகான். ட்ரை கலரில் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலருக்கு நம்ம கேரட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பொடி அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கு பேனில் 1 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் விட்டு அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி விதை, அதுக்கப்புறம் மேலே சீரகம், ரெட் சில்லி, கேஷ்யூ நட் இதை நல்லா போட்டு வறுத்துட்டு இதை அரைச்சி அந்த பொடியை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமேலு அதே சேம் பேன்லேயே ஒரு 1 or 2 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் விட்டு கொஞ்சமாக பட்டை கிராம்பு போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமேல பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தோடையே லைட்டாக உப்பும் சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வதங்கிடணும். அதுக்கப்புறம் இது கூட ஒரு 1 கப் துருவி வச்சுருக்க கேரட் வந்து போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ இதுலேயே வந்து கேரட் வெந்துடும். துருவி இருக்கிறனால சீக்கிரமே வெந்துடும். அது கூட வந்து நம்ம இப்போ காலிஃப்ளவர் ரைஸ் அது வந்து வேகலாம் வைக்கல, அப்படியே வந்து வாஷ் பண்ணி துருவி வச்சது தான். காலிஃப்ளவர் வந்து இது கூட நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி இதுலேயே வந்து நம்ம வேக வச்சிடலாம். அதனால தான் இப்போ அரைச்சி வச்சுருக்க பொடியும் இந்த காலிஃப்ளவர் கேரட்டோடு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த வாசமே ரொம்ப நல்லா வருது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும் இந்த ரைஸு. இப்போ வந்து தண்ணி தேவைன்னா கொஞ்சம் லைட்டாக தெளித்து மூடி வைக்கலாம். இல்லாட்டி சும்மாவே மூடி ஒரு 1 மினிட் வச்சாலே நல்லா வெந்துடும். அப்போ தான் உதிரியாக இருக்கும். பாருங்கள், சுவையான கேரட் ரைஸ் தயாராகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒயிட் கலருக்கு நம்ம கர்ட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் காலிஃப்ளவர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டியில் ஒரு 1 or 2 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் விட்டுட்டு காஞ்சதுக்கு அப்புறமேலு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் க்ரீன் சில்லியும் இஞ்சியும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நான் வந்து காலிஃப்ளவரில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த காலிஃப்ளவர் ரைஸ் வந்து நான் துருவிட்டு அதுக்கப்புறமேலு மைக்ரோவேவ்லேயே ஒரு 2.5 மினிட்ஸ் குக் பண்ணிட்டேன். நம்ம நார்மலாகவும் குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணிவிட்டு துருவியும் வச்சுக்கலாம். இல்லை வேறு வந்து வெஜிடபிளும் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேலு இதுக்கு கூட ஒரு 1/2 கப் நல்ல திக் கர்டு அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். எப்போதுமே கர்ட் ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த காலிஃப்ளவரோ இல்லை வேறு வெஜிடபிளோ ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது க்ரீன் கலருக்கு நான் கேப்சிகம் ரைஸ் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு zucchini யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கும் ஒரு பொடி அரைக்கணும். 1 டீஸ்பூன் கீ வந்து பேனில் விட்டு காஞ்சதும் அது கூட கொஞ்சம் பட்டை, கொத்தமல்லி விதை, சீரகம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்ஸு இதை போட்டு நல்லா வதக்கி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சேம் பேன்லேயே 1 டீஸ்பூன் நெய் விட்டு காஞ்சதும் கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறமேலு பொடியாக நறுக்கி வச்சுருக்க அந்த கேப்சிகமும் இது கூடயே போட்டு வதக்கிக்கலாம். கேப்சிகம் ரொம்ப வந்து க்ரன்ச்சியாகவும் இருக்கக்கூடாது, சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் நடுவில் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற மாதிரி நம்ம வதக்கிக்கணும். இதோட ஃப்ளேவரே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரைஸோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப. அது கூடயே கொஞ்சமாக வந்து நம்ம இப்போ சால்ட்டும் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமேலு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடி ஆக்சுவலாக வந்து இதில் க்ரீன் சில்லி போட்டிருக்கறனால அந்த பொடி வந்து கொஞ்சம் பேஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கும். இப்போ அதையும் வந்து இது கூடயே போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் வந்து போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அப்போ வந்து அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பொடியை போட்டுட்டு
நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இத போட்டு மிக்ஸ் பண்ணுறப்பயே அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பரா வந்து வருது. இப்போ இதுக்கு ரைஸ்க்காக நான் காலிஃப்ளவரோ, பன்னீரோ யூஸ் பண்ணல. இன்னைக்கு வந்து zucchini இருந்துச்சு. ஸோ இந்த கலருக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு zucchiniய நல்லா வந்து கிரேட் பண்ணி வச்சுட்டு, அத வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். வேற எது வேணுமோ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ரைஸ்க்கு. நல்லா வந்து அந்த மசால் பொடியெல்லாம் இதில ஒட்டுற அளவுக்கு நம்ம வந்து அப்படியே கிண்டி விட்டுறணும். இப்போ சூப்பரான க்ரீன் கலர் கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆயிருச்சு. இப்போ பாருங்க நம்ம ஃப்ளாகில் இருக்கிற எல்லா கலர்ஸுமே வந்துருச்சு. ஆரஞ்ச், ஒயிட் அண்ட் க்ரீன். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அகெயின். இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.